இப்போ நம்ம questions within the lesson பார்த்தோம்னா first one, what kind of news was usually put up on the bulletin board? இந்த bulletin boardல வந்து என்ன மாதிரி நியூஸ் வந்து ஜென்ரலாக போடுவாங்க. The kind of the news that was put up on the bulletin board was about the lost battle. எதை குறித்துனா இழந்து போன battles, அப்புறம் the draft and the orders of the commanding officer. இது மூணையும் தான் இந்த புல்லட்டின் போர்டில் போடுவாங்க. வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகான் எவ்ரி டே? ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அந்த காலை நேரத்தில் என்ன சத்தம்லாம் கேட்கும், என்னென்ன மாதிரி நடக்கும்? யூஷுவலி பொதுவாக when school began, ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது there was a great bustle. பஸ்ஸில்னா உற்சாகத்தோடு ஓடி வர்றது, which could be heard out in the street. இது வந்து தெரு வரைக்கும் கேட்குமா. The opening and closing of desks, அந்த டெஸ்க்கை திறந்து மூடுற சத்தம். அடுத்து lessons repeated in unison, அந்த லெசன்ஸை வந்து ஒன்றா வந்து சொல்கிறது. வெரி லவுட், ரொம்ப சத்தமாக சொல்கிறது. with the hands of the students over their ears, இங்கே வந்து காதை இறுக்கமாக பொத்திட்டு அவங்க சொல்லுவாங்களாம். டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், எதுக்கு நல்லா புரிஞ்சு சொல்லணுன்றதுக்காக. அண்ட் த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர், டீச்சர் கையில் இருக்கிற பெரிய ஸ்கேல், இது என்ன பண்ணும், ரேப்பிங் ஆன் த டேபிளை தட்டிக்கிட்டே இருக்குமா. அதர் தேன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து வேறு யார் அந்த கிளாஸ் ரூமில் இருந்தாங்க. அதர் தேன் த ஸ்டூடெண்ட்ஸ் தே வேர் வில்லேஜர்ஸ், கிராமத்து மக்கள். அடுத்து த ஓல்டு ஹாசர் அவருடைய பெயர். அடுத்து த ஃபார்மர் மேயர், பழைய மேயர். அடுத்து த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் செவரல் அதர்ஸ் வேர் ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். இவங்கெல்லாம் கிளாஸில் இருந்தாங்க. வை டிட் மிஸ்டர் ஹாமில் சே இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன்? மிஸ்டர் ஹாமில் என்ன சொன்னார், இதுதான் உங்களுக்கு கடைசி பாடம்னு சொன்னார்ல, எதுக்கு அப்படி சொன்னார்? Mr. Hamel said that it was the last French lesson because ஏன்னா order has come from Berlin. பெர்லின் அப்படின்ற இடத்துல இருந்து இவங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு. to teach only German, வெறும் ஜெர்மன் மொழி மட்டும்தான் அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஸ்கூல்ஸில், இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சைஸ் அண்ட் லொரைன். அண்ட் the new master, புது டீச்சர் வந்து நாளை காலையில் வந்துடுவார். would come the following day. what was Franz asked to tell? was he able to answer? ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது அந்த குட்டி பையனுடைய பெயர். ஃப்ரான்ஸ் asked to tell the rule for the participle. பார்ட்டிசிபிள்கான ரூல் அதை வந்து சொல்ல சொன்னாங்க. ஆனால் ஃப்ரான்ஸுக்கு அதுக்கு விடை தெரியல. ஃப்ரான்ஸ் was not able to answer. Why did Mr. Hamel blame himself? Mr. Hamel வந்து அவரையே எதுக்கு குற்றம் சொல்லிக்கிட்டாரு? Mr. Hamel blamed himself because he often sent Franz to water his flowers instead of learning his lessons. இவர் என்ன பண்ணுவார்னா, ஃப்ரான்ஸ் இருக்கான்ல அந்த பையனை வந்து உனக்கு தான் மண்டையில் ஏறாதுல்ல, நீ என்ன பண்ணு, போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு படிக்க வேண்டிய நேரத்தில் இவர் வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற அனுப்பி விட்டுருவாராம். And for having given the school a holiday whenever he felt like going on fishing. அதே மாதிரி இவருக்கு எப்பெல்லாம் மீன் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருதோ அப்போல்லாம் ஸ்கூலுக்கு இவரே லீவ் விட்டுருவாராம். ஸோ அதனால அவர் வந்து குற்ற உணர்வில் நிற்கிறார். வாட் டிட் மிஸ்டர் ஹாமில் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்? இவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியை பற்றி என்ன சொன்னார்? மிஸ்டர் ஹாமில் செட் that the French language was the most beautiful, the clearest and the most logical language in the world. மிஸ்டர் ஹாமலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு மொழி அது எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அழகான மொழி, தெளிவான மொழி. கிளியரஸ்ட் அப்படின்னா தெளிவானது. அண்ட் த மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ், லாஜிக்கல்னால் அதுதான் ஒரு கரெக்டான ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. How many years had M. Hamel been in the village? M. Hamel அப்படிங்கிறவர் வந்து இந்த கிராமத்தில் எத்தனை வருடங்களாக இருந்தார்? M. Hamel had been in the village for 40 years. அவர் 40 ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வாழ்ந்தார்.
Short answers. Why did Franz dread to go to school that day? ஃப்ரான்ஸ் அந்த குட்டி பையன் வந்து அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயந்தான். ஏன்? Franz dreaded to go to school that day because Mr. Hamel had said that he would question them on participles and that he did not know even the first word about it. ஸோ ஃப்ரான்ஸ் ஏன் பயந்தான் அப்படின்னா, அவனோட டீச்சர் மிஸ்டர் ஹாமெல் வந்து பார்ட்டிசிபிள்ஸ்லேருந்து கேள்வி கேட்பேன்னு சொன்னார். அதிலிருந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால அவன் பயந்தான். What were the various things that tempted Franz to spend his way outdoors? ஸ்கூலுக்கு போவேனா நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சான்ல, அது எது இதெல்லாம் அவனை ரொம்ப ஆசை காட்டுச்சு. The things that tempted Franz to spend his day outdoors were the warm and bright day. அந்த நாள் வந்து இதமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல, warm and bright day, the chirping sound of the birds at the edge of the woods, அந்த குருவியோட சத்தம், அடுத்து அந்த sight of the Prussian soldiers, அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து பெர்ஃபார்மிங் ட்ரில் என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. in the open field behind the sawmill. இது மூணையும் பார்த்துட்டு தான் இவன் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்லாம் யோசித்தான். why was the narrator not able to get to his desk without being seen? இப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் போய் உட்காரணும் அப்படின்னு நினச்சான்ல, அவனுடைய இடத்துல யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும்னு நினச்சான். ஆனால் அதை செய்ய முடியலை. ஏன்? The narrator was not able to get to his desk without being seen. ஏன்னா the school was unusually calm. The school வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. His classmates, அவங்க கூட படிக்கிற classmates எல்லாருமே were already in their places. எல்லாம் அவங்க இடத்துல உட்காந்துருந்தாங்க. And Mr. Hamel, வாத்தியார் என்ன பண்ணுறாரு, was walking up and down with his terrible iron ruler. அவர் கையில் ஸ்கேலோட இங்கிட்ட நடந்துட்டுருக்காரு. வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? ஃப்ரான்ஸ் எதை நினச்சி வருத்தப்பட்டான்? ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி தட் ஹீ வாஸ் ஹேவிங் ஹிஸ் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் ஆன் தட் டே. ஃப்ரான்ஸுக்கு என்ன கவலை அப்படின்னா, அன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி ஃப்ரெஞ்சு பாடம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெஞ்சை பார்க்கவே முடியாது. ஸோ அதனால அவன் ரொம்ப கவலையாயிட்டான். Mr. Hamel was moving out of the village the following day. மிஸ்டர் ஹாமெல் இருக்கார்ல, அவர் வந்து நாளைக்கு அவர் இந்த ஊரில் இருக்க மாட்டார். He had not learned to write French in spite of Mr. Hamel's hard efforts to teach him. இவன் வந்து மிஸ்டர் ஹாமெல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாலும் இவன் கடைசி வரைக்கும் அது கற்றுக்கவே இல்லை. இப்போ அவர் போகிறாரு, ஆனால் இவனுக்கு ஃப்ரெஞ்சு எழுத தெரியாது. அதனால இவனுக்கு வருத்தமாக இருக்குது. why were the old villagers sitting in the last desk? இந்த கடைசி டெஸ்கில் வயசான கிராமத்து மக்கள் உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க ஏன் அங்கே உட்காந்துருந்தாங்க? the old villagers were sitting on the last benches because they had come there to attend Mr. Hamel's last lesson, as it was their way of paying respect to the master. அதாவது ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த ஊர் மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரோட கடைசி கிளாஸை வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து, வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் த நரேட்டர்ஸ் பேரண்ட்ஸ்? நரேட்டர் யார்? ஃப்ரான்ஸ். பையனுடைய பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க? The thoughts அப்படின்னா சிந்தனை. The thought of the narrator's parents was to put him to work on a farm or at the mills. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனை வேலைக்கு அனுப்பிடலாம், ஏதாவது ஒரு வயல்லையோ, ஃபார்ம் அப்படின்னா வயல், அல்லது ஏதாவது மில்லுக்கு வேலைக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆஸ் டு ஹாவ் அ லிட்டில் மோர் மணி, இவனு வேலைக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்கும். They did not wish him to study. இவன் படிக்கிறதுல அவங்க வீட்டில் விருப்பம் இல்லை. Why does Mr. Hamel say that we must guard our language? Mr. Hamel என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய மொழியை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன் அப்படி சொன்னார்? Mr. Hamel says that we must guard our language
பிகாஸ் ஏன்னா when a people are enslaved அப்படின்னா ஒரு கூட்ட மக்கள் வந்து அடிமைத்தனப்படும் போது, அடிமையாக எடுத்துக்கொள்ளப்படும் போது, holding fast to their language is like having the key to their prison. அவங்க கிட்ட அவங்களுடைய மொழி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிறை வாசத்துலையுமே அவங்க கையில் வந்து அந்த ஜெயிலுக்குரிய சாவி இருக்கிற மாதிரி அர்த்தமா. அடுத்து மிஸ்டர் ஹாமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ். வாட் வேர் தே? மிஸ்டர் ஹாமல் வந்து சில பொருட்களை வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார் கிளாஸ் ரூமில் அப்படின்னு பார்த்தோம்ல, அது என்னது? மிஸ்டர் ஹாமல் கேஸ்ட் அட் த கார்டன். ஃபஸ்ட்டு கார்டன், த டால் வால்நட் ட்ரீஸ், தென் ரொம்ப உயர்ந்து வளர்ந்துருந்த வால்நட் ட்ரீஸை பார்த்துட்டு இருந்தார். அண்ட் த கிரேப் வைன், அப்புறம் ஒரு கொடி வந்து படர்ந்த ரூஃப் வரைக்கும் போச்சுன்னு பார்த்தோம்ல, அந்த கிரேப் வைனை வந்து that had twined about the windows, விண்டோஸ்லேருந்து அப்படியே சுற்றி எங்கே போச்சு? ரூஃப், டு த ரூஃப், அண்ட் த டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் ஆஃப் his கிளாஸ். இதை பார்த்தாரு. அப்புறம் கிளாஸ் ரூமில் இருந்த டெஸ்க்கு, பெஞ்ச் இதெல்லாம் வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்தார். when and how did Mr. Hamel bid farewell to the class? அவர் வந்து எப்போ வந்து மிஸ்டர் ஹாமல் வந்து கிளாஸ்கிட்ட பாய் சொன்னார். ஃபேர்வெல்னால் பாய் சொல்கிறது. ஸோ த மொமெண்ட் த சர்ச் பெல் ரேங், இந்த வராது. த மொமெண்ட் த சர்ச் பெல் ரேங் 12, இந்த சர்ச் பெல் என்ன பண்ணிச்சு? 12 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மிஸ்டர் ஹாமல் ஸ்டுட் அப் டு சே ஃபேர்வெல் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் ஹாமல் என்ன பண்ணுறாரு? எந்திரிச்சு நின்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேர்வெல் சொல்ல போகிறாரு. அண்ட் த பீப்புள் ஆஃப் த டவுன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் தான். ஹீ டுக் அ பீஸ் ஆஃப் சாக், அவர் கையில் ஒரு சாக் பீஸ் எடுத்தார். அண்ட் பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட் ஹீ ரோட் as large as he could விவ்லா ஃப்ரான்ஸ். ஸோ விவ்லா ஃப்ரான்ஸ்னு எழுதினார் போர்டில். அண்ட் டிஸ்மிஸ் த கிளாஸ் வித் a gesture with his hand, அவர் கை அசைவுனால் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்து பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். we appreciate the value of something when we are about to lose it. நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளை இழக்கும் போது தான் அந்த பொருளுடைய அருமை வந்து நமக்கு தெரியும். explain this with reference to the French language and Mr. Hamel. ஸோ அந்த கருத்தை வந்து இந்த கதையோடு ஒப்பிட்டு உங்களை சொல்கிறாங்க. ஸோ the order from Berlin was very shocking to Mr. Hamel. மிஸ்டர் ஹாமெலுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு பெர்லின்லேருந்து. அது அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஆஸ் பெர் தி ஆர்டர், அந்த ஆர்டர் படி that day's class was the last French class. அன்றைய தினத்திற்குரிய கிளாஸ் தான் ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு கடைசி கிளாஸு. அல்சைஸ் அண்ட் லொரைன், இந்த 2 இடங்களும் had been captured by the ப்ரஷியன்ஸுடைய கைக்குள்ளே வந்துருச்சு. ஜெர்மன் alone would be taught in the schools there. இனிமேல் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூல்ஸுக்கும் வெறும் ஜெர்மன் மொழி தான் கற்றுத்தரப்படும். ஃப்ரெஞ்சு மொழியை தூக்கிட்டாங்க. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் as well as the villagers, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வில்லேஜஸ், அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே ஆல் கேம் டு த கிளாஸ் டு ஷோகேஸ் தேர் லவ். அவங்க 2 பேரும், அந்த கிராம மக்களும் அந்த மாணவர்களும் என்ன பண்ணுறாங்க? கிளாஸுக்கு வராங்க. எதுக்கு அப்படின்னா கடைசியாக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. டு ஷோகேஸ் தேர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தேர் மதர் டங். மதர் டங் அப்படின்னா தாய்மொழி. அவங்களுடைய தாய்மொழிக்கும் ஃப்ரெஞ்ச் டீச்சர் இருக்கார்ல மிஸ்டர் ஹாமெல், இந்த 2 பேருக்குமே என்ன பண்ணணும்? தன்னுடைய மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. தி என்டையர் ஸ்கூல் வாஸ் இன் கம்ப்ளீட் சைலன்ஸ். அந்த ஸ்கூலில் ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அன்னைக்கு. த டீச்சர் மிஸ்டர் ஹாமெல் வாஸ் இன் இஸ் பெஸ்ட் ட்ரெஸ். ஹாமெல் அவர்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தார். அண்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் இமோஷன்ஸ். அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ஃபெல்ட் ரிமோர்ஸ் ஃபார் தேர் மதர் டங். அந்த கிளாஸில் இருந்த மாணவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய தாய் மொழியை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தேர் வாஸ் ஸ்டில்னஸ் அண்ட் குவைட்னஸ் இன் த கிளாஸ்.
கிளாஸில் ஒரே அமைதியில் வச்சு ஃப்ராங்க் வாஸ் சாரி that he was having his last French lesson on that day. ஃப்ராங்க்குக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்னா அன்னைக்கு தான் அவனுடைய கடைசி ஃப்ரெஞ்சு லெசன். மிஸ்டர் ஹாமெல் வாஸ் மூவிங் அவுட் ஆஃப் த வில்லேஜ் த ஃபாலோவிங் டே. அடுத்த நாள் மிஸ்டர் ஹாமெல் என்ன பண்ணுவார், ஊரை விட்டு போயிடுவார். he had not learned to write French. யார், நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரெஞ்சு எழுத தெரியாது. மிஸ்டர் ஃப்ரான்ஸ் regretted that he missed his chances to learn his mother tongue. இவனுக்கு இப்போ கவலையாக இருக்குது, அவனுடைய தாய்மொழியை அவன் படிக்கலை, அவனுக்கு அந்த தாய்மொழியில் எழுத தெரியலை அப்படின்னு நினைக்கும்போது இப்போ அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மாரல், இந்த கதையினுடைய மாரல் என்னன்னா, லாங்குவேஜ் வில் ஹெல்ப் டு லிபரேட் ஆர் செல்வ்ஸ். மொழி வந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு டூல் தான். அடுத்து இந்த குட்டி பேராகிராஃப் பார்த்துடலாம். அல்சேஸ் அண்ட் லொரைன் ஃபெல் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரஷியன்ஸ். அல்சேஸும் லொரைன் இந்த ரெண்டு ஊருமே வந்து ப்ரஷியன்ஸுடைய கைக்குள்ளே போயிடுச்சு. தே வாண்டட் ஜெர்மன் டு பி தாட் இன் ஸ்கூல். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூல்ஸில் இனிமேல் ஜெர்மன் மொழி தான் கற்றுத்தரப்படும்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் ஹாமெல், இவர் தான் ஃப்ரெஞ்ச் டீச்சர், த ஃப்ரெஞ்ச் டீச்சர் has his last class. அவருடைய கடைசி கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். he is very emotional. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். லிட்டில் ஃப்ரான்ஸ், இந்த குட்டி பையன், feel sorry for his mother tongue. அவனுடைய தாய்மொழியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். the teacher wants the villagers to learn French. இந்த மிஸ்டர் ஹாமெல் இருக்கார்ல, அவருக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சார். he ends the class with long live France. அவர் வந்து கடைசியாக அந்த கிளாஸை முடிக்கும்போது ஃப்ரான்ஸ் வாழ்க அப்படின்னு சொல்லி கிளாஸை முடிக்கிறாரு.